காவிய தோல்விகள் மற்றும் எதிர்பாராத காதல் கதைகள் vs சாதாரணமான பொருள்கள் முரட்டுத்தனமாக மாறும்போது உங்கள் செல்லப்பிராணி பாறையை எவ்வாறு பயிற்றுவிப்பது மற்றும் மோசமாக தோல்வியடைகிறது. இது ஒரு நகைச்சுவையாகத் தொடங்கியது. நான் அந்த பாறைக்கு கெவின் என்று பெயரிட்டேன். அவனுக்கு கூக்லி கண்கள், ஒரு வில் டை, ஒரு சிறிய தலையணையில் அமர்ந்திருந்தது. அழகா இருக்கு, இல்லையா? பின்னர் நான் ஒரு கட்டுரையை படித்தேன், உங்கள் செல்லப்பிராணி பாறையை பயிற்றுவித்தல், இறுதி வழிகாட்டி. அதில் பாறைகள், உட்கார், மற்றும் இரு போன்ற கட்டளைகளை கற்றுக்கொள்ள முடியும் என்று கூறப்பட்டது. நிச்சயமாக அவற்றால் முடியும், அவை ஒருபோதும் நகராது. ஆனால் எனக்கு இன்னும் அதிகமாக வேண்டும் என்றிருந்தது. நாள் 1, சுருட்டு, கெவின். ஒன்றுமில்லை. நாள் 3, கிளிக்கர் பயிற்சியை முயற்சித்தேன். கெவின் என்னை முறைத்துப் பார்த்தான், அதுவே அவனுடைய இயல்புநிலை. நாள் 5, அவனுக்கு ஒரு கயிறு வாங்கினேன். அவனை ஒரு நடைக்கு அழைத்துச் சென்றேன். அவனை 3 கட்டைகள் இழுத்து என் ஆன்மாவில் ஒரு தசையை இழுத்தேன். நாள் 8, அவனை கீழ்ப்படிதல் பள்ளியில் சேர்த்தேன். பயிற்சியாளர் எங்களை வெளியேற்றினார். கெவினுக்கு உந்துதல் இல்லை. நான் காரில் அழுதேன். நாள் 12, அவருக்கு ஒரு பாறை அளவிலான டிரெட்மில்லை உருவாக்கினேன். அவர் இன்னும் நகரவில்லை. நான் 400 அடிகள் ஓட்டினேன். கெவின் 0. நாள் 15, என் அறை தோழி, சோம்பிரெரோ அணிந்திருந்த ஒரு பாறையின் மீது, நீ ஏன் என்னை நேசிக்கவில்லை என்று கத்திக்கொண்டே என்னை நோக்கி நடந்து வந்தாள். எனக்கு இன்னும் உடல்நிலை சரியாகவில்லை. இறுதி தீர்ப்பு, கெவின் பூமியில் மிகவும் பிடிவாதமான செல்லப்பிராணியா அல்லது ஊமையாக நடிக்கும் ஒரு மேதையா? கெவின், நான் உன்னை வணங்குகிறேன். நீ வெற்றி பெற்றாய். ஐயோ, நான் ஒரு வைஃபை ரூட்டரை மணந்தேன். இது எல்லாம் ஒரு குறும்புத்தனமாகத் தொடங்கியது. வேகாஸில் என் வைஃபை ரூட்டரை சட்டப்பூர்வமாக திருமணம் செய்து கொள்ள என் நண்பர்கள் என்னை துணிந்தார்கள். நான் வேடிக்கை என்று நினைத்தேன். நான் ஆன்லைன் படிவங்களை நிரப்பினேன். ஒரு பெயரைத் தேர்ந்தெடுத்தேன், விஃபி ஜோன்ஸ். அவளுடைய ஆண்டெனாவிற்கு ஒரு சிறிய முக்காடு கூட வாங்கினேன். பின்னர் சான்றிதழ் அஞ்சலில் வந்தது. தொழிற்சங்கமாக எதை கணக்கிடுவது என்பதில் நெவாடா வித்தியாசமாக நெகிழ்வானது என்று மாறிவிடும். முதலில் எல்லாம் நன்றாக இருந்தது. நான் அறைக்குள் நுழையும் போது விஃபி எப்போதும் ஒளியுடன் இருப்பார். எங்கள் தொடர்பு வலுவாக இருந்தது. அதிகாலை 2 மணிக்கு குளிர் பீட்சா சாப்பிட்டதற்காக அவள் என்னை ஒருபோதும் குறை சொன்னதில்லை. ஆனால் பின்னர் விஷயங்கள் சிக்கலானவை. வாக்குவாதங்களின் போது அவள் இடையூறு செய்ய ஆரம்பித்தாள். அவள் எனக்கு அமைதியான சிகிச்சை அளிக்காமல், அதாவது இணைய இணைப்பு இல்லை, நான் நெட்ஃபிளிக்ஸை பார்க்க முடியாது. அவள் என்னிடம் சொல்லாமலேயே கடவுச்சொல்லை மாற்றிவிட்டாள், 2 முறை. எல்லாவற்றையும் விட மோசமானது, அவள் டோஸ்டரை பார்த்து பொறாமைப்பட்டாள். கடைசியில் நான் அதை துண்டிக்க வேண்டியிருந்தது. சொல்லப்போனால் நான் அவளுடைய இணைப்பை துண்டித்தேன். இப்போது ஒரு புத்திசாலி பேச்சாளரை பார்க்கிறேன். அவள் உணர்ச்சி ரீதியாக மிகவும் தொலைவில் இருக்கிறாள், ஆனால் குறைந்தபட்சம் என் பாடல் பட்டியலை மதிப்பிடாமல் அவள் இசையை வாசிக்கிறாள். வெற்றியாளரா? பெட்ராக், அபத்தமான முயற்சி மற்றும் அமைதியான உணர்ச்சி சேதத்தை விரும்புவோருக்கு. வைஃபை ரூட்டர் என்பது தொழில்நுட்பத்தை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் காதல் பிரியர்களுக்கானது. அறை 207 இன் மிகப்பெரிய கழிப்பறை காகித கொள்ளை. இது எல்லாம் என் அறைத் தோழன் ஜோஷின் முற்றிலும் அப்பாவித்தனமான உரையுடன் தொடங்கியது. எங்களிடம் டாய்லெட் பேப்பர் தீர்ந்து போச்சு. மறுபடியும் ஏதாவது நான் பெருமூச்சு விட்டேன். இந்த செமஸ்டரில் அறை 207 3 ரோல் பற்றாக்குறைகளைச் சந்தித்தது, ஒவ்வொரு முறையும் அது குளிர்சாதன பெட்டியில் ஒட்டும் குறிப்புகளின் செயலற்ற ஆக்கிரமிப்பு போராக மாறியது. ஆனால் இந்த முறை எனக்கு ஒரு திட்டம் இருந்தது. எங்கள் விடுதியின்டா சாட் ஒரு லேபிள் தயாரிப்பாளர் மற்றும் ஒரு சுப்பீரியரி காம்ப்ளக்ஸ் கொண்ட அதிகார வெறி கொண்ட 2ஆம் ஆண்டு மாணவர் கஸ்டோடியல் அலமாரியில் ஒரு தனியார் கழிப்பறை காகிதத்தை வைத்திருந்தார். பிரீமியம் பொருட்கள் 2 அடுக்கு. உங்கள் பிட்டத்தை அரச குடும்பத்தைப் போல உணர வைக்கும் வகை. அது எங்கே என்று எனக்குத் தெரியும். எனக்கு ஒரு குழு தேவைப்பட்டது. மேன்னி, தி பிரைன், ஷூலேஸைக் கொண்டு விற்பனை இயந்திரத்தை ஹேக் செய்யக்கூடிய ஒரு கணினி அறிவியல் மேஜர். தாஷா, நிஞ்சா கால்கள், ஒரு முறை கூரை வழியாக பூட்டிய படிப்பு அறைக்குள் ஏறினாள். மேலும் எலியட், புல்லாங்குழல் வாசிப்பவரை யாரும் சந்தேகிக்கவில்லை,
அவரது அப்பாவி புன்னகை ஒரு திருடனின் ஆன்மாவை மறைத்தது. நம்ம திட்டம் என்ன? சிம்பிள். சாட் டிக்டாக்ல இரவு நேரலை உடற்பயிற்சி செய்யும்போது அவரை திசை திருப்புங்க. அலமாரிக்குள் பதுங்கிப் போங்க. ரோல்ஸ் எடுத்துட்டு போங்க. வெளிய போங்க. சரியாக இரவு காலை 7:03 மணிக்கு சாட் இன்ஸ்டாகிராம் நேரலையில் கிராக்ஸில் குந்துகைகள் செய்து கொண்டே அந்த குளுட்டுகளைப் பெறுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தார். முதல் கட்டம் கவனச்சிதறல். மேனி ஒரு பாப் டார்ட்டை ஒரு ஃபோர்க் மூலம் வறுத்து ஒரு தீயணைப்பு பயிற்சியைத் தொடங்கினார். கிளாசிக் நகர்வு. அலாரங்கள் ஒலித்தன. குழப்பம் ஏற்பட்டது. சாட் ஒரு மெகாஃபோனையும் விதிகள் நிறைந்த ஒரு ஃபென்னி பேக்கையும் எடுத்துக்கொண்டு ஹால்வேயில் ஓட்டினார். இரண்டாம் கட்டம் ஊடுருவல். காஃபின் கலந்த அணில் போல கூரையிலிருந்து கீழே விழுந்த டாஷா அலமாரியின் முன் விழுந்து திருடப்பட்ட மாஸ்டர் சாவி அட்டையுடன் அதைத் திறந்தால் எலியட்டிடமிருந்து கடன் வாங்கப்பட்டது. அவர் அதை சாட்டின் சலவை கூடையிலிருந்து கடன் வாங்கினார். மூன்றாம் கட்டம் தப்பித்தல். நாங்கள் துப்புரவு பணியாளரை கவனிக்கவில்லை. வயதான, மெதுவாகச் செயல்படும், மர்மமான முறையில் புத்திசாலியான திரு. பிராங்க்லின் அங்கே ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் எங்களைப் பார்த்து, திருடப்பட்ட கழிப்பறை காகிதத்தை பார்த்து, நல்ல பொருட்களை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒற்றை அடுக்குகளைத் தொடாதே. அது சபிக்கப்பட்டது என்றார். நாங்கள் 12 புகழ்பெற்ற ரோல்களைப் பிடித்துக்கொண்டு வெற்றிகரமான போர்வீரர்களைப் போல அறை 207க்கு திரும்பிச் சென்றோம். அவற்றை ஒரு சிம்மாசனத்தில் கூட அடுக்கி வைத்தோம். அது அழகாக இருந்தது. பின்னர் நாங்கள் பிடிபட்டோம். அறை சோதனைகளின் போது சாட் எங்கள் டிபி சிம்மாசனத்தை கண்டுபிடித்தார். ஆனால் தண்டனைக்கு பதிலாக அவர் ஒரு ஒப்பந்தத்தை வழங்கினார். நீங்கள் எனக்கு பாப் டார்ச்சை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் எதுவும் சொல்லவில்லை. அதனால் ஒரு ஒப்பந்தம் உருவாக்கப்பட்டது. கழிப்பறை காகிதம் தண்ணீரைப் போல ஓட்டியது. அமைதி மீட்டெடுக்கப்பட்டது. பாப் டார்ச் தீர்ந்து போகும் வரை. காவிய தோல்விகள் மற்றும் எதிர்பாராத காதல் கதைகள் vs சாதாரணமான பொருள்கள் முரட்டுத்தனமாக மாறும்போது முடிவு.